கிமு 100ஆம் ஆண்டு சீசர் பிறந்தார். சீசர் பிறக்கும் பொழுது அவர் குடும்பம் ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பம். குலப்பெருமைகள் இருந்தன, ஆனால் பணம் இல்லை. ரோம் நகரத்தின் சுபரா எனும் பகுதியில் வசித்தார்கள். அது ஏழை தொழிலாளிகள், சிறு வியாபாரிகள், விலைமாதர்கள் ஆகியோர் வாழும் பகுதி. சீசரின் வீடு சிறிய தனி வீடு. வருமானத்துக்காக வீட்டின் முன்பக்கம் கடைகளுக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. வீடு இருந்த தெருவில் ஏராளமான பலசரக்கு கடைகளும் மதுபானம் அருந்தும் இடங்களும் இருந்தன. கிரேக்கம், அரேபியா, எகிப்து, கால் ஆகிய பல நாட்டு வணிகர்கள் அங்கே வருவார்கள். அவர்கள் பேசுகின்ற கிரேக்கம், அரேமிக், காலிஷ், காப்டிக் ஆகிய மொழிகள் கடைகளின் வழியே சீசரின் வீட்டுக்குள் காற்றோடு மிதந்து வரும். இந்த சூழல் பன்னாட்டு மொழிகளோடு அவருக்கு நெருக்கம் ஏற்பட உதவியது. சீசரின் தந்தை கேஎஸ் அரசாங்கத்தின் நிதித்துறையில் அதிகாரியாக இருந்தார். இது சாதாரண பதவிதான். தாய் வழியில் பாரம்பரியமிக்க குடும்பம். ரோமாபுரியின் தலைமை பதவிகள் பலவற்றை வகித்த குடும்பம். அம்மா அம்ரேலியாவின் தாத்தா, அப்பா, ஒன்றுவிட்ட 3 சகோதரர்கள் ஆகிய 5வரும் ரோமாபுரியின் மிக உயர்ந்த ஆட்சி தலைமையான கான்சல்களாக இருந்தவர்கள். சீசரின் அத்தை ஜூலியாவின் கணவர் மாரியஸ் குடும்ப கௌரவத்தை யாரும் காணாத உச்சத்துக்கு எடுத்து போனார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் கான்சல் பதவியை 7 முறை வகித்தவர். ரோமானிய வரலாற்றில் இவர் ஒருவர்தான். கிமு 100 ஜூலை 13 அம்ரேலியாவுக்கு பிரசவ வலி எடுத்தது. கேஎஸ் தன் அடிமை பெண் ஒருத்தியை அழைத்தார். உடனே மருத்துவச்சி வீட்டுக்கு போ, கையோடு அவரை அழைத்து வா. ஒருவேளை அவர் வீட்டில் இல்லை என்றால் ஆண் பிரசவ மருத்துவரை கூட்டிக் கொண்டு வா. அந்த பெண் ஓடினாள். பிற அடிமைகள் அம்ரேலியாவை தனி அறையில் கட்டிலில் படுக்க வைத்தார்கள். 2 பெண்கள் அம்ரேலியாவுக்கு துணையாக அறைக்குள் இருந்தார்கள். இன்னும் 10 பேர் வீட்டின் பல பகுதிகளில் தயார் நிலையில் இருந்தனர். குழந்தைகள் பிறக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய சில சம்பிரதாயங்கள் இருந்தன. குழந்தை பிறக்கும் பொழுது அந்த வீடுகளில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் இருக்க வேண்டும். பிறக்கும் குழந்தை ஆணா பெண்ணா, ஊனங்கள் இல்லாமல் பிறந்திருக்கிறதா, குழந்தையின் பெற்றோர் யார் ஆகிய விவரங்களுக்கு இவர்களே சாட்சிகள். அடிமைகள் மூலமாக உறவினர்களுக்கு செய்தி அனுப்பினார் கேஎஸ். என் வீட்டில் வாரிசு வரப்போகிறது, உடனே வாருங்கள். மருத்துவச்சி வந்தார். அம்ரேலியாவின் அறைக்குள் போனார். உறவுகளும் நண்பர்களும் ஒவ்வொருவராக நுழைந்தார்கள். பிறக்கப் போவது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டுமே என்று கேஎஸ், அம்ரேலியா இருவரும் எல்லா தெய்வங்களையும், குறிப்பாக லுசினா எனும் பிரசவ தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய முதல் 2 குழந்தைகளும் பெண்கள். ரோமானிய சமுதாயத்தில் ஆண்கள் மட்டுமே பொது வாழ்வில் ஈடுபட முடியும், பதவிகள் வகிக்க முடியும். ஆண் வாரிசு இல்லாதவர்கள் ஆண் குழந்தையை தத்தெடுத்துக் கொள்வார்கள். என்ன ஆனாலும் தத்தெடுத்த சொந்தம் இரத்த பந்தமாகுமா? ஆகவே எல்லா பெற்றோர்களும் ஆண் குழந்தைகளே விரும்பினார்கள். அம்ரேலியாவுக்கு சீசர் பிறந்தார். கேஎஸ் குடும்பத்திற்கு ஆண் வாரிசு ஜனனம். மருத்துவச்சி வெளியே வந்தார். அவர் கையில் குடும்ப சொத்தான தங்கத்தட்டு, அதில் சிவப்பு பட்டு துணியில் சுற்றிய குழந்தை. அழுங்காமல் நலுங்காமல் அந்த தட்டை யானை தந்த வேலைப்பாடுகள் செய்த பளிங்கு மேஜை மேல் வைத்தார். எல்லோரும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், ஆண் குழந்தை, உடலில் ஊனம் எதுவும் இல்லை, குண்டாக இல்லாவிட்டாலும் ஆரோக்கியமாக இருக்கிறான். அத்தனை பேர் கண்களும் குழந்தையை அங்கம் அங்கமாக ஆராய்ந்தன. அவர்கள் முகங்களில் அங்கீகார கீற்று தென்பட்டது. கேஎஸ் முகத்தில் சந்தோஷம், அதைவிட நிம்மதி. ஏன் தெரியுமா? அன்றைய வழக்கப்படி குழந்தை ஊனமாக பிறந்தால் அந்த குழந்தை உயிர் வாழ வேண்டுமா வேண்டாமா என முடிவெடுக்கும் அதிகாரம் தந்தைக்கு இருந்தது. தன் மனைவியை கலந்து ஆலோசிக்காமலே அவர் அந்த முடிவை எடுக்கலாம். வேண்டாத குழந்தை வீதியில் வீசப்படும். மருத்துவச்சி குழந்தையை எடுத்தார். கேஎஸ் காலடியில் வைத்தார். கேஎஸ் குழந்தையை தன் 2 கைகளாலும் தூக்கினார். உடலோடு சேர்த்து அணைத்து கொண்டார். தன் வாரிசாக அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டார் என்பது இதன் அர்த்தம். 9ஆம் நாள் அன்று குழந்தைக்கு பெயர் சூட்டுவார்கள். அந்த நாளுக்கு டேஸ் லிஸ்டிக்கல் என்று பெயர். இந்த லத்தீன் மொழி வார்த்தைக்கு டே ஆஃப் பியூரிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் பொருள். புனிதப்படுத்தும் நாள் என்று தமிழில் சொல்லலாம். மகனுக்கு ஜூலியஸ் கேஎஸ் சீசர் என்று பெயர் வைக்க பெற்றோர் தீர்மானித்தனர். ஜூலியஸ் என்றால் முழுமுதற் கடவுள் ஜூபிட்டரின் மகன், இளமையானவன் என்று 2 அர்த்தங்கள் உண்டு. நடுப்பெயர் அப்பா பெயர், கடைசி பெயர் குடும்ப பெயர். சீசரின் கழுத்தில் புல்லா எனும் தாயத்தை கட்டினார் பூசாரி. அது சீசரின் வளமான எதிர்காலத்துக்காக பிரத்யேக பூசை செய்யப்பட்ட தாயத்து.
தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த தாயத்துக்குள் மந்திரித்த ஈயத்தகடு வைக்கப்பட்டிருந்தது. காத்து கருப்புகளிலிருந்து குழந்தையை பாதுகாக்கவும் கடவுளின் ஆசிகள் வேண்டியும் இந்த தாயத்து கட்டப்படுவது வழக்கம். சீசர் இளைஞனாகும் பொழுது சில மத சடங்குகள் செய்துவிட்டு இந்த புல்லாவை கழற்ற வேண்டும். சீசர் வளரத் தொடங்கினார். அம்மாக்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் தரும் வழக்கம் அங்கே இல்லை. இதற்காகவே அடிமைகளுள் ஆரோக்கியமான பெண் ஒருத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஆனால் அவள் பால் கொடுக்கும் பொழுது அம்ரேலியாவும் உடனே இருப்பார். குழந்தையை குளிப்பாட்டுவது இன்னொரு அடிமை பெண். அப்போதும் அம்மா உடனே இருக்க வேண்டும். 3ஆம் வயதில் அடிமை பெண்கள் சீசரை வீட்டுக்கு வெளியே விளையாட கூட்டிக் கொண்டு போனார்கள். அக்கம் பக்கத்து குழந்தைகளோடு அவன் ஊஞ்சல் ஆடினான். சீசா ஊஞ்சலில் விளையாடினான். அவனுடன் விளையாடிய பெரும்பாலான குழந்தைகள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவை. குழந்தையின் அத்தனை தேவைகளையும் பெண் அடிமைகள் நிறைவேற்றினார்கள். ஆனால் அனைத்தையும் நுணுக்கமாக மேற்பார்வை செய்ய வேண்டியது அம்மா அம்ரேலியாவின் பொறுப்பு. அம்ரேலியா ஒரு விஷயத்தில் அதிக கண்டிப்பு காட்டினார். அது குழந்தைக்கு எதிரே யாரும் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. குழந்தை வளர்ப்பில் அம்மா அப்பா இருவருக்கும் சம பொறுப்பு என்று ரோமானிய சமுதாயம் வற்புறுத்தியது. பண வசதி குறைவாக இருந்தாலும் மிக சிறந்த கல்வியறிவை பணக்கார குழந்தைகளுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத படிப்பை சீசருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் கேஎஸ் அம்ரேலியா இருவரும் உறுதியாக இருந்தார்கள். குழந்தையின் 7ஆம் வயது வரை அவனுடைய உடல் வளர்ச்சிக்கும் அறிவு மற்றும் மன வளர்ச்சிக்கும் முழு பொறுப்பு அம்மாதான். சீசருக்கு லத்தீன் மொழியில் பேசவும் படிக்கவும் எழுதவும் முதற் புள்ளி வைத்தவர் அம்ரேலியாதான். கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கணக்கு போடவும் வாய்ப்பாடுகள் மனப்பாடம் செய்யவும் அவர்தான் சொல்லிக் கொடுத்தார். அன்று காகிதம் பிரபலமாகவில்லை. ஸ்லேட்டு போன்ற மரப்பலகையில் மெழுகு தடவி அதன் மேல் மரக்குச்சிகளால் எழுத வேண்டும். சீசரின் பிஞ்சு விரல்களை அழுந்த பிடித்து லத்தீன் மொழியில் அகர எழுத்துக்களை எழுத வைத்தவர் அம்ரேலியாதான். சீசரின் வாழ்க்கையில் அப்பா கேஎஸும் முக்கிய பங்கு வகித்தார். பொது வாழ்க்கை அனுபவங்களை இளம் வயதிலே மனதில் பதிய வைக்க பொது நிகழ்ச்சிகள், செனட் கூட்டங்கள், மத சடங்குகள் ஆகியவற்றுக்கு சீசரை தன்னோடு அழைத்து போனார் கேஎஸ். அப்போது சீசருக்கு வயது 7. கேஎஸ் செனட்டர்களையும் பிரமுகர்களையும் சந்திக்கும் பொழுது சீசரும் உடன் இருப்பார். ரோமானிய அரசியலில் முக்கியமானவர்கள் அனைவருக்கும் குழந்தை பருவத்திலேயே சீசரை தெரியும்.